உங்களை நீரோடி வாழ்க வேண்டும் என எல்லாம் வரை இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அன்று நமது தலைவரின் தாயார் திருமதி சோபாமா அவர்கள் பாடிய பாடல் வரிகள், ஏழைங்க பாலைங்க நினைச்சி போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான், ஏழைங்க பாலைங்க நினைச்சி போட்டா நாளைக்கும் சிஎம்மும் நீங்க தான் என்று பாசத்தின் தாய் வாக்கு பலித்தது. மக்களின் மனமும் குளித்தது. அந்த தாய்க்கும் என்னோட மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சார்ந்த ஒரு சில கோரிக்கைகள் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள பிஞ்ச் ஏரிய தூள்வாரிய மக்கள் பயன்படுத்துக்கு கொண்டு வர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள சிப்காட் இடிசி திருமல மெடிக்கல் தொழிற்சாலையில் நீண்ட வருடகாலமாக அகற்றப்படாமல் கோமிய கழிவறைகளை அகற்ற முன்வர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி புதிதாக அமைத்து தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள மேல்குப்பம், கல்மேக்குப்பம், அம்பூர் போன்ற பகுதிகளில் மக்கள் பட்டா அவர்களுக்கு வழங்க வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டணம் மற்றும் உயர்தர மருத்துவ மிஷின்கள் வழங்க வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் புதிதாக அரசு அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை கட்டித்தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள அம்மூர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும். வேலூர் 6 வழி சாலையில் இருந்து வேப்பூர் வழியாக ஆற்காடு செல்லும் புற வழி சாலையில் 30 வட்டி வரை அமைத்து தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா வட்டம் ரத்னகிரி அஞ்சல் தென் நந்தியாலம் ஏடிசி பகுதியில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் சுமார் 80 குடும்பங்களுக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை. நம் அரசு முன் வர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா மேல் விஷாரம் நகராட்சி 21வது வார்டு ஜமீலாபாத் பகுதியில் போதிய குடிநீர் வியோதம் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். அவர்களுக்கு குடிநீர் தேவையான உற்பத்தி செய்ய வகையில் மேல்நிலை நீர்த்தேக்கம் தொட்டிகள் அமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா தாலுகா புரசான் மேட் 1 மற்றும் 2வது வார்டு தெரு முத்துக்கொள்கை 7வது வார்டில் சுமார் 450 குடும்பங்கள் வசிக்கின்றன. அவர்களுக்கு இடுகாடு இடம் வசதி இல்லாமல் இறுதி சடங்குகள் செய்ய சிரமமாகின்றன. அந்த இடத்தில் அவர்களுக்கு மாற்று இடமாக அரசு புறம்போக்கு நிலத்தை ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான இடு சடங்குகளை செய்த இடம் ஒதுக்க வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள ராணிப்பேட்டை உள்ள தொகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கடந்த திமுக ஆட்சியில் சுமார் 350 குடும்பங்களுக்கு வீடுகள் இடுக்கப்பட்டனர். அந்த இடத்தில் அமைச்சராகவும் இருந்த வாக்குறுதிகளை கொடுத்து அங்கே இருக்கிற மக்களை நான் அரசு ஆட்சியில் அமைந்தவுடன் உங்களுக்கு அந்த இடத்தை நான் மீட்கு கொடுக்கிறேன் என்று அன்று இருந்த ஆட்சியில் இருவர் சொல்லியிருந்தார். ஆனால் அங்கு இருக்கிறவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கவில்லை. அதே இடத்தில் இடிக்கப்பட்ட இடத்தில் குடிசை வீடு கட்டி மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். நமது அரசு அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒளியேற்று வகையில் மின்சார வசதியும் அவர்களுக்கு இடம் கொடுக்குமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர்கள், ஒரே ஒரு விஷயம், இதை நான் சொல்லிடுறேன். இதற்கு சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள் கிட்டத்தட்ட தலைவர் கூட ரசிக மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கமாக நாங்கள் அவருடைய வழியில் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். கடந்த 27 ஆண்டுகளாக அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் முதல் பெண் ரசிக மன்றத்தில் நான் தான் அந்த பட்டத்தை வாங்கியிருக்கேன். அதுக்கு இந்த இடத்துல தலைவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அது இல்லாமல் எங்களை வழிகாட்டி எங்களுடைய தளபதி அவர்களின் நம்பிக்கை பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை வழிகாட்டியாக என்னை அடுத்தடுத்த இடத்துக்கும் அவர் தான் எடுத்துகிட்டு போய் என்ன மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி பெண்களுக்கும் ஒரு முக்கிய இடத்தை கொடுத்து எல்லாருமே இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எங்களுடைய மாநில மாநாடு இந்த சிறப்பு எங்களுடைய கட்சி ஆரம்பித்து நாங்கள் அந்த கொள்கை திருவிழா நாங்கள் நடத்தும் போது எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க. ஊடக நண்பர்கள், எதிர்கட்சிக்காரங்க, மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த ரெட் அண்ட் எல்லோ நீங்கள் ஒரு அணியாக நீங்கள் இந்த ஆடையை நீங்கள் அணிந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க.